ஹாய் பீப்புள், லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது தெரியுமா? லைஃப் லெசன்ஸ். ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு பீப்புளை நம்ம மீட் பண்ணும்போது நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, அந்த பீப்புள் நமக்கு செஞ்சது செய்திருக்கக்கூடாதது, இது எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கை பாடங்களாக கற்றுக் கொடுக்குது. இந்த வருஷம் நம்ம கற்றுக்கிட்ட வாழ்க்கை பாடம் அடுத்த வருஷம் நம்ம பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி என்னுடைய 30 வயசுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட 30 லைஃப் லெசன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பண்ணலாமா? லெசன் நம்பர் 30. ஐ எம் நாட் ஆல்வேஸ் ரைட். எல்லா நேரத்துலையும் நான் சொல்கிறது நான் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அப்படி இருக்கவும் இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்த விதத்தில் நான் சொல்கிறது தான் கரெக்டு, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த வித ஒரு உறவுகளாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு புரிய வச்சிடணும், நான் சொல்கிறது தான் ஆக்சுவலி கரெக்ட், அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மனநிலையிலே ரொம்ப வருஷம் நான் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதைத்தானே படிச்சு சொன்ன யார் கேட்டீங்க? எப்பயுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். பல பிரச்சனைகள் இதனால நான் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இது நான் மட்டும் என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. இதே கேரக்டர் இருக்க யாரெல்லாம் நான் லைஃப்பில் பார்க்குறனோ, அது பெரியவங்களாக இருக்கலாம், என் வயசில் இருக்கவங்களா இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், நான் தான் கரெக்டுன்ற அந்த மனநிலையில் இருக்கவங்கள பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் அவங்க படுற கஷ்டங்கள் அதனால நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். எப்போவுமே நாம் கரெக்டாக இருக்கவங்க கிடையாது. இதனால் என்ன ஆகுதுன்னா, யாராச்சும் நம்ம சொல்கிறத கேட்க தேவையில்லாதவங்க, நம்மளோட பெரியவங்க வயசுலேயோ இல்லை அந்தஸ்துலையோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லையோ நம்மளோட கொஞ்சம் உயர்ந்தவங்களா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பழகிறதுல கொஞ்சம் தயக்கமும் பயமும் வருது. ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்க கேட்க போகிறது இல்லை, கேட்கணும் அவசியமும் இல்லை. ஆனால் யாரெல்லாம் நம்மளுக்கு கீழே இருக்காங்களோ, நம்ம சொல்கிறது ஈஸியாக கேட்குறாங்களோ, நம்ம அதட்டி கொஞ்சம் மிரட்டி புரிய வச்சிடலாமோ, அவங்கக்கிட்ட மட்டும் எக்ஸ்ட்ராவாக அப்படியே எகிற மாதிரியும் அங்கே தேவையில்லாமல் பம்புற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. இது நான் மட்டும் கிடையாது, இதே கேரக்டர் இருக்கிற மற்றவங்ககிட்ட நான் பார்த்தது. ஒரு வழியாக என்னோட 30 இயர்ஸுக்குள்ளே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஐ எம் நாட் ஆல்வேஸ் ரைட். எல்லா நேரத்துலையும் நான் சொல்கிறது தான் கரெக்ட் கிடையாது, மற்றவங்க சொல்கிறதும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு. நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் பல இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே எல்லாரோட ஒப்பீனியன் கேட்டு ஒரு சப்மிசிவ் கேரக்டர் டெவலப் பண்ணிக்கணும், பெருமையாக என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். லெசன் நம்பர் 29. மை ஃபினான்ஷியல் நாலேஜ் இஸ் வெரி க்ரூஷியல். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கல்ச்சரில் இல்லை நம்ம கண்ட்ரியில் நம்ம சொசைட்டியில் குழந்தைங்கள்லேருந்து வளரும் போது, ஒரு யங் பர்சனாக வளரும் போது பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லவங்களாக இருக்கணும், கெட்டவங்களாக இருக்கக்கூடாது, படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் ஃபேமிலியை பார்த்துக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களே தவிர பணம் சம்பாதிக்கும் போது இந்த உலகத்தில் அந்த பணத்தை பாதுகாக்கிறதும் அந்த பணத்தை பெருக்கிறது எப்படின்னும் நிறைய பேர் வீட்டில் சொல்லித்தரதும் இல்லை, ஸ்கூலில் காலேஜ் சொல்லித்தரதும் கிடையாது. இது ஒரு சில பேர் தான் இதை கற்றுக்கிட்டு என் ஃபினான்ஷியல் நாலேஜ் வெரி க்ரூஷியல், என்னுடைய பண அறிவு அல்லது பணத்தை கையாளும் முறை அது ரொம்ப முக்கியம், நான் இஷ்டத்துக்கு என் பணத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் நான் பணத்தை பெருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. பேசிக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்து ஆர்டி எஃப்டியில் போய் கோல்டு வாங்கி வைக்கிறது, ஸ்டாக்ஸ் வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு உலகத்தில் பல டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம்ஸ் முறைகள் இருக்குது. இது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், நான் அதை பற்றி பேசல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் சம்பளம் வாங்கி ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு மீறி ஃப்யூச்சருக்கு என் பணம் எப்படி எனக்கு செயல்பட போகுது, இந்த உலகத்தில் இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த உலகத்தில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எப்படிலாம் வருது, ஸோ எனக்கு என் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஃபாக என் பணத்தை நான் எப்படிலாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு மனுஷனும் யோசித்து பார்க்கணும், கற்றுக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். மை ஃபினான்ஷியல் நாலேஜ் இஸ் வெரி க்ரூஷியல். என்னுடைய பண அறிவு மிக முக்கியம். ஏன்னா பணம் எப்படி நான் கையாளுறனோ, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ இல்லை எவ்வளோ பணம் எனக்கு ஃப்யூச்சரில் வரும்னு எனக்கு தெரியுமோ, அதை பொறுத்து தான் என் லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், பல விஷயங்கள் அமையுது. ஏன் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது கூட ஃப்யூச்சரில் நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை திடீர்னு செலவு பண்ண தேவைப்பட்டால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கூட ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் தான். இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் ஹவு டு மேக் ஆர் மணி ஒர்க் ஃபார் அஸ், நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எப்படி நமக்கு வேலை செய்ய வைக்கிறதுலாம் யோசிக்கிறது நம்ம ஃபினான்ஷியல் நாலேஜ். நம்ம லைஃப்பில் இதை எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப நம்ம லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை ஃபினான்ஷியல் நாலேஜ் இஸ் வெரி க்ரூஷியல். லெசன் நம்பர் 28.
மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் கேன் நெவர் பி கம்பேர்ட் வித் குட் வேல்யூஸ் இன் லைஃப். இப்போ தான் நான் பணத்தை பற்றி சொன்னேன். மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸான பொருள், பணம், அழகு, அறிவு, இது எல்லாமே ஒரு மனிதன் அவனுக்காக டெவலப் பண்ணிக்கிறது, அவன் யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயங்கள். இந்த விஷயம் எல்லாமே அழிஞ்சு போயிடும், இந்த விஷயம் எல்லாமே காணாமல் கூட போயிடும். ஆனால் எது ஒரு மனிதனுக்கு அழியாத புகழையும் அழியாத விஷயங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னா அவனுடைய நல்ல குணங்கள். அவன் எப்படிப்பட்டவனாக வளர்றான், ஒரு மனுஷன் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான்றது இல்லை, ஹார்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் எவ்வளோ பணக்கார கார் வச்சிருக்காருன்றது முக்கியம் இல்லை, அந்த கார் டிரைவரை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்றது முக்கியம். தான் லைஃப்பில் அவரோட வாழ்க்கையையும் மற்றவங்களோட வாழ்க்கையையும் அவர் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாருன்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஒரு மனுஷனோட குட் வேல்யூவை வெளிப்படுத்துது. தான் எப்படிப்பட்டவன்றது தான் ரொம்ப முக்கியமே தவிர தனக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பொருள் இருக்குன்றது செகண்டரி தான். அதுக்காக அது இல்லாமல் இருக்கிறது நல்லது, ஏழையாக வாழணும்னு நான் சொல்ல வரல. அதுவும் கம்பேரே பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு வழியாக என்னுடைய 30 வயசுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன், மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் கேன் நெவர் பி கம்பேர்ட் வித் குட் வேல்யூஸ் இன் லைஃப். ஒரு பர்சனை பார்க்குறோம், அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ ஸ்டைலாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக தன்னை காமிச்சிக்கிறாங்க, எப்படி பணக்கார விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குன்றதை மீறி, எஸ்தட்டிக் லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்கிறாங்கன்றதை மீறி, அவங்க எப்படிப்பட்ட நபராக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, பழகுறாங்க, அவங்க எவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க, எவ்வளோ அன்பாக இருக்காங்க, இந்த உலகத்தை அவங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Materialistic things can never be compared with good values in life. Lesson number 27. You cannot be in the good books of everyone. இதுவும் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா, எப்படியாச்சும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடணும், யாருமே நம்ம மேலே கோச்சிக்கூடாது, யாருக்காச்சும் நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவங்க நம்மக்கிட்ட பேசாமலோ, நம்மக்கிட்ட வந்து லைட்டாக அவங்க ஃபேஸ் இப்படி காட்டுறாங்கனாலோ, நாளைக்கு எப்படியாச்சும் அவங்க நம்மளை சிரிக்க வச்சிடணும், நம்மளை எப்படியாச்சும் நம்ம நாளைக்கு போயிட்டு நான் உங்கள் கேங்கு தான், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும், அவங்களும் என்னை பார்த்து இவன் நல்லா பையன்ப்பா நம்மளுப்பா அப்படின்னு சொல்லிடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். பீப்புள் ப்ளீஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வழியாக என்னுடைய 30 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன், யூ கேன் நாட் பி இன் த குட் புக்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன். லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு பாத் காட் வச்சுருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் காட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த பாத்தில் தான் நம்ம போகணுமே தவிர எப்படி மற்றவங்க எல்லாரையும் நம்மளுக்கு ப்ளீஸ் பண்ணலாம், எப்படி மற்ற எல்லாரும் ஒத்துக்க வைக்கலாம், நான் சொல்கிறத கரெக்டு அப்படின்னும், இல்லைனா நான் பண்ணுறதுக்கு எதுக்குமே மற்ற யாருமே ஹர்ட் ஆகாமல் இருக்கணும், அவங்க எல்லாருமே நம்மளை பாராட்டணும்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். யூ கேன் நாட் பி இன் த குட் புக்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன். நமக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த பாத்தில் நம்ம மனப்பூர்வமாக போகும்போது, மற்றவங்களை எந்த ஹர்ட்டும் பண்ணக்கூடாதுன்ற இன்டென்ஷனோட தான் நம்ம போகும்போது, அதையும் மீறி யாராச்சும் ஹர்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க நம்மகிட்ட சரியாக பேச மாட்டாங்கன்னா கவலைப்பட வேண்டியது நம்ம கிடையாது. ஏன்னா எந்த விஷயத்துலையுமே இந்த உலகத்தில் என்ன பண்ணாலுமே யாராச்சும் ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்னுடைய 30 வயசுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன், I cannot be in the good books of everyone. Lesson number 26. People are not bad as they seem. They don't know what they are doing. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் லெசனாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக ரொம்ப டீப்பான ஒரு லைஃப் லெசனாக நான் கற்றுக்கிட்டேன். சில நேரங்களில் சில பேரை பார்த்து பயங்கர கோவம் வரும், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது ஒரு பயங்கரமான பிளண்டர் ஆச்சு, இது நம்மளையும் சரி மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணுது, இது அவங்களையே ஹர்ட் பண்ணிக்குது, ரொம்ப சிம்பிள் திங் ஆச்சு, இது அவங்க பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப சில பேர் மேலே கோவம் வரும். சில பேர் வந்து ஆப்வியஸாக அவங்க லைஃப்பில் பெரிய பிளண்டர் எடுப்பாங்க, அதனால பல பேர் அவங்களை விட்டு போகிற மாதிரி ஆகிடும். இது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்கள நம்ம ரொம்ப இவங்க பயங்கர கெட்டவங்க, இவங்க பயங்கர தப்பு பண்ணுறாங்க, இவங்ககிட்ட நம்ம சேரவே கூடாது இவங்களை அப்படின்னு அவங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸும், அவங்க நம்மளுக்கு பண்ண ஹர்ட்டில் திருப்பி அவங்களுக்கு இவங்க மேலே கோவம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் தனியாக உட்காந்து டீப்பாக யோசித்து பார்த்தோன்னா அவங்க அவ்வளோ கெட்டவங்க கிடையாது. அவங்க காட்டிக்கிற அளவுக்கு, அவங்க பண்ண தப்பு அளவுக்கு அவங்க கெட்டவங்க கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க, அது தப்பு, அதனால வர கான்சிக்வன்சஸ் இவ்வளோ இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்கன்றது தான் உண்மை. ஆனால் அந்த கான்சிக்வன்ஸை பற்றி அவங்க யோசிக்கிறதும் இல்லை, யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அவங்களுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா கோவம் அவங்க மேலே இல்லாமல் அவங்க பண்ண விஷயங்கள் மேலே மட்டும் இருக்கும். வெஞ்சன்ஸ், அந்த ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற அந்த எண்ணம்லாம் நம்மளை விட்டு போயிடும். அவங்க மேலே நம்மளுக்கு வர எரிச்சல் எல்லாமே அவங்க பண்ண விஷயம் தப்புன்றதோட நின்றுமே தவிர அவங்க தெரியாமல் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு லைஃப் லெசன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வழியாக என்னோட 30 இயர்ஸ்க்குள்ள நான் கற்றுக்கிட்டேன், நமக்கு யார் என்ன கெட்டது பண்ணாலும் சில பேர் தவறு உண்மையாகவே பண்ணுறாங்க, கெட்டவங்களா இருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம லைஃப்பில் யாரும் வேணும்னே கெட்டவங்களா நம்ம லைஃப்பில் இருக்கிறது இல்லை.
அவங்களுக்கு உண்மையாகவே தெரிய மாட்டேங்குது. அந்த விஷயத்து மேலே மட்டும் கோவப்படுவோம், அவங்க மேலே வேணாம். இதே மாதிரி இன்னும் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்குது. ஸ்டே டியூன்ட். பாய்.